ரவி வேலைக்கு போறத நாங்க நிப்பாட்டுறோம். அது எங்க பொறுப்பு. ஆனா அதை விட முக்கியமான ஒண்ணு பண்ணணும். என்ன? அந்த நீத்து என்கிட்ட வந்து ரவியை நான் இனிமே லவ் பண்ண மாட்டேன், அவனை இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணணும். அப்புறம் இது வரைக்கும் அவ பண்ணதுக்கெல்லாம் என்கிட்ட சாரி கேட்கணும். சோசியல் மீடியால நான் ரவிய லவ் பண்ண மாட்டேன்னு வீடியோ போடணும். கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும் ஸ்ருதி. நீங்க முதல்ல நம்ம வீட்டுக்கு வாங்க. அங்க போய் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். நீங்க இப்ப இங்க வந்ததுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இல்ல மீனா, நான் சொன்னது நடக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். ஸ்ருதி, என்ன ஸ்ருதி நீங்க இப்படி சொல்றீங்க? அந்த நீத்துவால நீங்க ஏன் பிரிஞ்சு வாழணும்? சொன்னா கேளுங்க, வீட்டுக்கு வாங்க. இல்ல மீனா, நான் அங்க வர மாட்டேன். ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்க. நான் சொன்னது நடக்கிற வரைக்கும் நான் அங்க வர மாட்டேன். இதுக்குதான் ஆரம்பத்திலே அந்த ஹோட்டல் விட்டு வர சொன்னேன். சே, அந்த பொண்ணுக்கு என்ன இவ்வளவு திமிரு? அடுத்தவன் புருஷனை லவ் பண்றதுக்கு அவளுக்கு தான் நானும் இல்லே. ஸ்ருதி, அண்ணி என்னாச்சு? நீ என்ன சொன்னா? நீங்க இனிமே நீத்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போக கூடாதான். நீத்து உங்களை காதலிக்கலன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணுமா? அப்பதான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா மாப்ள? என் பொண்ணு இப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க வந்து உட்காந்துருக்கிறது தெரிஞ்சா என் கௌரவம் என்ன ஆகுறது? இதுதான் நல்ல குடும்பத்துல பையனை பார்க்கணும் ഞാൻ சொன்னது. மிடில் கிளாஸ்ல ஆளுங்கள புத்தி வேற எப்படி இருக்கும்? എന്റെ മോളുടെ ലൈഫுக்கு ஏதாவது ஆனா நின்ற குடும்பத்துல யாருமே சந்தோஷமா ஜீவிக்க முடியாது. இங்க பாருங்க, நாங்க பிரச்சனையை பேசி முடிக்கிறதுக்கு தான் இங்க வந்தோம். ஆனா உங்களுக்கு பேசி புரிய வைக்க முடியாதுன்னு தெரியுது. முடிஞ்சா ஸ்ருதிக்கு புத்தி சொல்லி அனுப்பி வைங்க. வாங்க ரவி. பூ கெட்டுன ஒருத்தி எப்படி பேசி போறேன்னு பார்த்தல. இவள விடுங்க ஏட்டா. இப்ப நம்ம ஸ்ருதியோட நிலைமைக்கு காரணம் அந்த நீத்து தான். அவளை நம்மள வெறுத விடுறது. என்னடா பண்ண போற? எனக்கே ஒன்னும் புரியலடா. நீத்து வந்து மன்னிப்பு கேட்டாதான் ஸ்ருதி வருவேன்னு சொல்றா. நான் எப்படி போய் இதை நீத்து கிட்ட சொல்றது? நீ சொன்னாலும் அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்காது. அவன் மேலதான் தப்பு இருக்குது. ரவி, நீ முதல்ல அந்த நீத்திட்ட விஷயத்த சொல்லு. போன் பண்ண அவளுக்கு. எதுக்குடா? போன் பண்ணி இனிமே வேலைக்கு வரலன்னு சொல்லிடு. அப்படி சொன்னா? டேய், இதுக்கப்புறம் எப்பறா நீ அந்த வேலைக்கு போக முடியும்? அப்படி நீ கண்டினியூ பண்ண சுதிக்கு உன் மேல கோவம் இன்னும் அதிகமாகும். அதனால தான்டா சொல்றேன், இந்த மாதிரி பொண்ணுங்க கூட எல்லாம் பழக்கத்தையே வச்சு கூடாது. கட் பண்ணி விட்டுறணும். வேலைக்கு வரலன்னு சொல்லிடு. அதே மாதிரி பழகுறவள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. போன் பண்ணு.